கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத மனுஷங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல் வரைக்கும் கடன் பிரச்சனையால தவிக்கிற மக்கள் ஏராளம். இப்படி கடன் பிரச்சனையால இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். ஸோ கடன்ற வார்த்தை வந்து வீட்டுக்கு வாசப்படி மாதிரி ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதன் எல்லாருக்குமே கடன்றது ஒன்று இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது உங்கள் கடமை. கடன்றது உங்கள் கடமை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அது பொருளாக வாங்கியிருந்தாலும் சரி, பணமாக வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை பொருட்களாக வாங்கியிருந்தாலும் சரி, நகையாக வாங்கியிருந்தாலும் சரி, திருப்பி கொடுக்கணும். அதுதான் விதி, அதுதான் நியாயம். அப்போ தான் நம்ம போகும்போது நம்மளுக்கு எதுவும் சேர்த்து வச்சுட்டு போக மாட்டோம். வணக்கம் சார். வணக்கம்மா. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத மனுஷங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல் வரைக்கும் கடன் பிரச்சனையால தவிக்கிற மக்கள் ஏராளம். இப்படி கடன் பிரச்சனையால இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டீங்க. இது வந்து தமிழ்நாடு மக்கள் மட்டும் கிடையாது, உலக அளவில் சொல்லணும். எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கடன்றது ஒன்று இருக்குது. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு என்ன சொல்கிறது, 100 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 1000 ரூபாயில் கடை இருக்கும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு லட்சத்தில் கடை இருக்கும். லட்சத்தில் சம்பாதிக்கிறவனுக்கு கோடியில் கடை இருக்கும். கோடியில் சம்பாதிக்கிறவனுக்கு மில்லியன் கணக்கில் கடை இருக்கும். இதுதான் உண்மை. எவ்வளோ பேர் அம்பானியாக இருந்தாலும் அவருவே சில கடை இருக்கும், பதில் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ கடன்ற வார்த்தை வந்து வீட்டுக்கு வாசப்படி மாதிரி ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதன் எல்லாருக்குமே கடன்றது ஒன்று இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த கடன் அடைக்கிறதுக்காக பரிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லவே கிடையாது. இல்லவே இல்லை, அது ஒரு சாத்தியமே இல்லை. சும்மா வந்து நீங்கள் இது ஏற்றுங்க, விளக்கு போடுங்க, நான் இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இல்லை என்கிட்ட வாங்க, நான் இந்த பரிகாரம் பண்ணி தரேன்னா பண்ண முடியாது. ஏன்னா கடன்றது வந்து நீங்கள் வாங்கின ஒரு தொகை. அது நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அதை செலுத்தி தான் ஆகணும். அது உங்களுக்கானது. அது உங்கள் கடமை. கடன்றது உங்கள் கடமை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அது பொருளாக வாங்கியிருந்தாலும் சரி, பணமாக வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை பொருட்களாக வாங்கியிருந்தாலும் சரி, நகையாக வாங்கியிருந்தாலும் சரி, திருப்பி கொடுக்கணும். அதுதான் விதி, அதுதான் நியாயம். அப்போ தான் நம்ம போகும்போது நம்மளுக்கு எதுவும் சேர்த்து வச்சுட்டு போக மாட்டோம். அந்த வகையில் நம்ம கடை வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம முதல்ல அந்த கடை ஏன் வாங்குகிறோம்? என்னோடய கேள்வி அதுதான். கிரெடிட் காரன் கூப்பிட்டு ஃபோனில் கொடுக்குறான்னா மொபைல் கிரெடிட்டில் வாங்கிடுறது, நகை கிரெடிட்டில் வாங்கிடுறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஐஃபோனுன்றது ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு தெருவுக்கு ஒருத்தன் வைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் யூஸ் பண்ணுறோம் ஐஃபோன் என்ன பண்ணால் எல்லாரும் மனசுலையும் வந்து நம்மளும் ரிச்சாக இருக்கணுன்றது. எவ்வளோ ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அவ்வளோ நம்ம பின்தாங்கி போயிட்டுருக்கோம். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால், இப்போது என்னோடய வீட்டிலேருந்து நான் என் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு நான் பைக்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம், பஸ்ஸுலேயும் வரலாம் இல்லையா? இப்போ நான் பஸ்ஸில் வந்தேன்னா 10 ரூபாயில் முடிஞ்சிடும், பைக்கில் வந்தால் 100 ரூபாயில் முடிஞ்சிடும், காரில் வந்தால் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றணும். அப்போ யார் ஆடம்பர வாழ்க்கை? நம்ம தான் பண்ணுறோம். இது தான் ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்கிறது. நம்ம இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கடன்காரனை யாரும் ஆக்கி விடுறதில்லை, கடன்காரனா அவங்கள ஆக்கிக்கிறது ஆடம்பர வாழ்க்கை. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, நீ வாடகை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக இருப்ப, கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு, கரெக்டாக சம்பாரிச்சிக்கிட்டு, கரெக்டாக வாடகை கொடுத்துட்டு. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறது, பேங்க்கார லோன் கொடுக்குறான், நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுங்க, மீதி 45 லட்சம் நான் தரேன்னு சொல்லிவிட்டு 45 லட்சத்துக்கு மேலே இன்னொரு 20 லட்சம் போட்டு 70 லட்ச ரூபா கடன்காரன் ஆக்கிடுறான். அவன் 70 லட்ச ரூபா கடன் கட்டுறதுக்கு அவன் ஆயுசு முடிஞ்சிடும். அவன் சம்பளமே 30,000, அதில் 20,000 லோன் போயிடும். மீதி 10 ரூபா வச்சுட்டு சாப்பிடுவாங்களா, ஃபேமிலி ரன் பண்ணுவாங்களா, குழந்தைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்களா, என்ன பண்ணுவாங்க? நான் சொல்கிறது கம்மி. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த 20,000 கட்டி எப்போ 70 லட்சம் வருது? அவன் ஆயுசே முடிஞ்சிடும். 30 வயசுல லோன் வாங்கியிருக்கானா 60 வயசு அவன் முடிக்கிறதுக்குள்ளே. என்ன கேட்டால் அவன் முடிச்சிருப்பான கேட்டால் முடிச்சிருக்க மாட்டான், அவன் பையன் வந்தவன் முடிச்சிருப்பான். இதான் உண்மை. அப்படி இல்லைன்னா ஒரு 2 வருஷம் வாங்கின புதுசில் ஜோராக கட்டுவாங்க, அதிகபட்சம் 2 வருஷம் கட்டுவாங்க, 3 வருஷம் பேங்க்காரன் நிற்பான். நீ கட்டின வட்டி எல்லாமே நீங்கள் வட்டியில் போயிடுச்சு, உன் தொகை போய் நிற்கிதுன்மா. இவன் அந்த ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவான். அப்போ 2.5 வருஷம் நான் கட்டினேன்னா வட்டி தான் கட்டியிருப்பேன். இதுதான் வந்து லோனு. அதே மாதிரி தான் பைக் ஆகட்டும், வாகனம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, நம்மளோட தகுதி என்ன இருக்குது, நம்மளால் இது பண்ண முடியுமா முடியாதா,
நம்ம ஒருத்தட்ட கை நீட்டி வாங்கினா திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு உணர்வு குத்தணும். ஐயோ நம்ம கட்ட முடியாது, நம்ம சம்பளம் 20,000 ரூபாய் தான், இதுக்கு மேலே நம்மளால் அந்த 20 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஒரு குடும்பம் நடத்திக்கணும். நீங்கள் யார்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை நம்ம லோன் போட்டுக்கலாம், ஓவர் டைம் வேலை பார்த்துக்கலாம், நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போ. வாழ்க்கையில் முன்னேறி சொந்த இடம் வாங்கணும், சொந்தமாக காரில் போகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது கடன் வாங்கி தான் போகணுன்னு கிடையாது. உனக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா ஒரு நொடி போதும். நீ காரில் போகணும்னு நினச்சாருன்னா ஒரு செகண்ட் போதும். சொந்த வீட்டில் தான் உன் உயிர் பிரியணும்னு நினச்சாருன்னா விதி வரும், உனக்கானது வந்து சேரும். நீ ஏன் அவசரப்படுற? தற்செயலாக நடக்கிறது பாருங்களேன், நம்மளுக்கு விபத்து கஷ்டமே இல்லாத மாதிரி முடியும். நம்மளா பிளான் பண்ணி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவையில்லாத ஆக்சிடென்ட் மாதிரி எங்கன்னா ஒரு இடத்துல முட்டி மோதி நின்றுறது. லோனு, கடன், கிரெடிட் கார்டு, அது இது லோன் காசு. இப்போ இந்த இப்போ புதுசாக இந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் லோன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் அதனால் நிறைய குடும்பம் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு வந்து நிற்கிது. தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்கிறதுனா, உங்களோட வாழ்க்கைக்கு ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை. உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை நீங்கள் காரில் தான் போகணும் விதி இருந்தால் போவீங்க. சொந்த வீட்டில் தான் நீங்கள் தூங்கணுன்னா தூங்குவீங்க. நீங்கள் ஒருத்தர் நீங்கள் ரிச்சாக பிஸ்னஸ் பண்ணணுச்சா பண்ணுவீங்க. விதி உங்களை தேடி அதுவே கொண்டு வரும். நீங்கள் அதை தேடி போகிறன்ற ஒரு பாதையில் தவறான கடன் வாங்குறது. கடன் நீங்கள் வாங்கிட்டாலே நீ லைஃப்பில் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களோட தகுதின்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்னவோ அதுக்கு தகுந்த விரலுக்கு அளவுக்கு வீக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. அதை தவிர்த்து வர்றதை பார்த்துக்கலாம், நைட்டு தூங்குறோம் காலையில் இருப்போமா இல்லையா நினச்சோம் அப்படின்னா லாஸ்ட்டில் கடன்காரனுக்கு பிள்ளையாக நின்று ஒன்று மேலே 0 நின்றுடுவோம். ஸோ கடன் அடை எதுக்கு இவ்வளோ பெருசாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன் அப்படின்னா, கடன் ஒன்று வாங்கினா அதை திருப்பி நீங்கள் தான் கொடுக்கணும். ஐயா இப்போ நான் 5 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கேன், இந்த 5 லட்ச ரூபா நான் கடன் கொடுக்க முடியல, எனக்கு வருமானம் ஒரு மாதத்துக்கு 10,000 தான், என்னால் கொடுக்க முடியல, நான் எப்படி கொடுக்குறதுனா கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பரிகாரம் இருக்குதுன்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதே பரிகாரம் நான் பண்ணி கொடுப்பேன். ஐயா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த கடன் அதிகமாக இருக்குது, நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதை பண்ணி நான் அந்த கடத்தை அடைக்கணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஐயா நான் ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கேன், அங்கே ஒரு ப்ரமோஷன் வரணும், அங்கே எனக்கு சீனியர் போஸ்டிங் வந்தால் எனக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக வரும், அப்படி சொல்கிறீங்களா, அது பரிகாரம் பண்ணலாம். ஸோ நீங்கள் சம்பாரித்து அதை முன்னேறி அந்த காசை கொடுக்கறதுக்கு வழி பண்ணலாமே தவிர்த்து டைரெக்டாக பரிகாரம் பண்ணி மேலேருந்து வானத்துலேருந்து காசெல்லாம் கொட்டாது. அந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறது முழுக்க போய் அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒன்றும் பரிகாரத்தில் இல்லை. எங்கள் அமல் சொல்லுவோம், அப்படின்ற ஒரு அமலே கிடையாது. ரிசக்குன்னு சொல்லுவோம், ரிசக்கு பர்க்கத்துன்னு சொல்லுவாங்க எங்கள். அப்படின்னா வரும், பரிகாரம் இருக்குது, பட்டு உங்கள் வருமானத்துக்கு தான் இருக்குது தவிர வருமானம் பெருக்கிறதுக்கு ஒன்றா பரிகாரம் செய்யலாமே தவிர கடை அடைகிறதுக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு அதை நம்பி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீளறதுக்கு அறிவு ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் எப்படியெல்லாம் நம்ம இந்த கடன் பிரச்சனையில மாட்டாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்தீங்க. ரொம்பவே நன்றி. நன்றிம்மா.